ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ஆற்றுக்கடியில் ஒரு வரலாறு இருக்குதுண்டா நம்புவீங்களா? இது இப்படியே போகிற நேரத்தில் ஒரு டேம்பும் அங்கே இருக்குது. இந்த இடத்துல 2 கிராமங்கள் இருந்திருக்குது. 1930 வரைகளையும் இந்த கிராமங்கள் அதில் மக்கள் வாழ்ந்து பாடசாலைக்கு சென்று சர்ச்சுகளுக்கு சென்று இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆற்றை செயற்கையாக உருவாக்குறதுக்கு அப்போ இருந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கிறாங்கண்டா, இந்த மக்களை அப்படியே எழும்ப சொல்லியிருக்கிறாங்க வேறு இடத்துக்கு குடிபெயர சொல்லி. அதில் இருந்து இந்த மக்கள் குடிபெயர்ந்து போனோடனே இந்த கிராமத்துக்கு நடுவால் தான் இந்த ஆற்றை அப்படியே எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. வெளியேற சொல்லிட்டு தான் இந்த நீர்த்தேக்கத்தை அப்படியே இந்த கிராமத்துக்கூடாக அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இது பல மைல் தூரம் போகிற ஒரு நீர்த்தேக்கம். இந்த இடத்துல இப்போவும் கூட இந்த தண்ணீர் வற்றினா அந்த காலத்தில் இருந்த சர்ச்சுகளும் சில பில்டிங்களும் அதையும் கூட எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் தண்ணீர் நல்லா வற்றணும். இப்போ தண்ணி ஒரு நிலைமையில் இருக்குது, அதனால் அந்த பில்டிங்குகள் தெரியுதில்லை. ஆகவே 2 கிராமங்கள் புதையுண்ட இடம்தான் இந்த இடம் யூகேல இருக்குது. அந்த புதையுண்ட காலப்பகுதி 1930களிலையும் 40களுக்கும் இடப்பட்ட காலம். அது இயற்கையாக புதையுட இல்லை, அதை வேண்டுமென்றே அந்த கிராமத்தை அப்படியே அழிச்சிட்டு நீர் தேக்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த யூகே அரசாங்கம் அந்த நேரத்தில்.